கரூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று காவிரியில் சுமார் 1 TMC தண்ணீர் தேக்கக்கூடிய வகையில் மாயனூர் கதவணை போன்று கதவணை அமைப்பதற்காக 490 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் 2ஆம் கட்ட ஆய்வுப் பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. சாயல் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலத்தினுடைய உறுதித்தன்மையை பரிசோதிக்கின்ற கருவிகளை கொண்டு வந்து PWD அதாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த ஆய்வுப் பணிகளை இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அது பூஜை ஆரம்பிக்கப்பட்டு அந்த பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கோரிக்கை குடிநீர் பிரச்சனை. அதாவது பரமத்தி ஒன்றியம், அரவக்குறிச்சி ஒன்றியத்திற்கு குடிநீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற உடனேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் 2 ஒன்றியங்களுக்கும், அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட 2 ஒன்றியங்களுக்கும் 220 கோடி ரூபாய் செலவில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் நிதியை ஒதுக்கியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதியில் மாயனூர் போன்று கதவணை, 1 TMC தண்ணீர் தேங்கக்கூடிய கதவணை, இதெல்லாம் புஞ்சைப்புகழூர் கதவணையும் புஞ்சைப்புகழூர் தாலுக்காவும் வரலாறு பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் மாவட்ட மக்களுக்காக, குறிப்பாக அரவக்குறிச்சி மக்களுடைய தேவைகளையும், அதே போல மாண்புமிகு மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்களும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இந்த கதவணை மூலமாக கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, நாமக்கல் மாவட்டமும் பயன்பெறும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாங்கல் வாய்க்கால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மோகனூர் வாய்க்கால்களுக்கு தண்ணீர் சென்று 10 ஆண்டுகள் ஆகிறது. அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த கதவணை மூலமாக 2 வாய்க்கால்களும் தண்ணீர் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் செல்லும். அதே போல நாமக்கல் நகரம், கரூர் நகரம், திண்டுக்கல் போன்ற கூட்டு குடிநீர் திட்டங்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற காரணங்களால் இந்த கதவணை மூலமாக 4-5 மாவட்டங்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்.